இங்க தப்பு போலீஸ் மேலயா இல்ல அந்த பையன் மேலயா? அந்த பையன் மேல கொலை முயற்சி உட்பட 6 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எதுக்கு? போலீஸ அடிச்சிட்டான். சரி, முதல்ல போலீஸ் தானே அந்த பையனை அடிச்சது. அடிச்ச போலீஸ் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போலீஸ் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? அவங்க நினைச்சா யார வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் தூக்கி போட்டு அடிக்கலாமா? சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்களே சட்டத்தை கையில் எடுத்தா எப்படிங்க? சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டியதுதான் போலீஸுடைய வேலையை தவிர சட்டத்தை கையில் எடுக்கிறது இல்ல. ஆமா, உங்களுக்கு பப்ளிக் அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் தந்தது? எந்த சட்ட பிரிவு உங்களுக்கு அந்த அனுமதியை வழங்குச்சு? முதல்ல அந்த இடத்துல தப்பு யார் மேல தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரோட்டை மறைச்சு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதத்துல போராட்டம் பண்றாங்க. அந்த பையன் அந்த வழியா வர்றான், வந்தவன் கட்சிக்காரங்கிட்ட வாக்குவாதம் பண்றான். நியாயமா பார்த்தா போலீஸ்காரங்க செய்ய வேண்டிய வேலையை தான் அந்த பையன் செஞ்சான். நீங்க என்ன செஞ்சீங்க? அங்க போய் அந்த பையன் அடிச்சிட்டீங்க. அந்த பையன் கோவப்பட்டுட்டான். அவனுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பயிற்சி கொடுக்கணும்னு. உண்மையிலே ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பயிற்சி யாருக்கு கொடுக்கணும்னா, அரசு சம்பளத்துல அரசு பயிற்சி பெற்று அரசு ஊழியரா இருக்கிற அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, ஒரு சிச்சுவேஷனை எப்படி பொறுமையா நிதானமா மெச்சூர்டா பக்குவமா ஹேண்டில் பண்ணணும் தெரியாத அந்த போலீஸ்காரருக்கு தான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பயிற்சி கொடுக்கணும். சிலர் சொல்றாங்க அந்த பையன் லைஃபை தொலைச்சிட்டிய தம்பின்னு. அப்போ போலீஸ்காரங்களை மக்கள் எப்படி பார்த்து வச்சிருக்காங்கன்னு போலீஸ்காரங்க பாருங்க. உங்களுக்கு எதிராக யாராவது பேசினா நீங்க லைஃபே முடிச்சிருவீங்களா? அந்த அளவுக்கு போலீஸ் கொடூரமான ஒரு அமைப்புன்னு மக்கள் உங்களை பார்த்து வச்சிருக்காங்க. போலீஸை பார்த்தா மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வும் நம்பிக்கை தைரியம் தான் வரணுமே தவிர இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடாது. அதுல சம்பந்தப்பட்ட அந்த காவலராக இருக்கட்டு, அவர் கூட இன்னொருத்தர் நீல சட்டை போட்டு ஒருத்தர் அடிக்கிறார். அவர் யாருன்னே தெரியல. இவங்க மேல எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமானது அந்த பையனுடைய பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு உட்பட அனைத்து பாதுகாப்பையும் அவனுக்கு அரசு உடனடியாக உறுதி செய்யணும்.